எல்லாருக்கும் வணக்கங்க. நான் இன்றைக்கி அந்த சிஆர்பிஎஃப் ஜவான் பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கு நியூஸில், அதை சொல்லலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவர் பேர் சிஆர்பிஎஃப்பில் ஜவான் பேர் முனீர் அகமது அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பாகிஸ்தானி நேஷ்னலை ஒரு லேடியை அவர் மேரேஜ் பண்ணியிருக்காரு. அவர் பண்ணது மட்டும் இல்லாமல் அவரை சொல்லாமல் மறைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை பதவி நீக்கம் செஞ்சுருக்காங்க, டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அகமது என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இப்போ லீகலாக நான் அஃபிஷியலாக பர்மிஷன் வாங்கியிருக்கேன். நான் ஹெட் குவார்ட்டர்ஸு சிஆர்பிஎஃப் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஏப்ரல் 2024 வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் அது ஆரம்பத்தில் எனக்கு தெரிய வந்தது, மீடியா மூலிமா எனக்கு தெரிய வந்தது டிஸ்மிஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இப்போ நான் கூடி சீக்கிரமே எனக்கு லெட்டரும் வந்துருச்சு சிஆர்பிஎஃப்லேருந்து. அதாவது எனக்கு டிஸ்மிஸ் ஆகிருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி, எனக்கும் என் ஃபேமிலிக்கும் பயங்கர ஷாக் இதை பார்த்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. பர்மிஷன் வாங்கியிருக்கேன் ஹெட் குவார்ட்டர்ஸில், அது அதுக்கப்புறமும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு, கிளைம் பண்ணியிருக்காரு. நான் ஃபஸ்ட்டு டிசம்பர் 31 2022 நான் பாகிஸ்தானி நேஷ்னலை நான் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், பண்ண போகிறேன் அப்படின்னு சிஆர்பிஎஃப் அங்கே ஹெட் குவார்ட்டர்ஸில். அப்போ எனக்கு நான் ஃபுல்லாக ஃபார்மாலிட்டிஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. அதாவது பாஸ்போர்ட்டு, மேரேஜ் கார்டு, அஃபிடவிட்ஸ்லாம் நான் என்னோடய அஃபிடவிட்ஸ், என் ஃபேமிலி பேரண்ட்ஸோடது எல்லாத்தையும் நான் சப்மிட் பண்ணிட்டேன். அதெல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு நான் பர்மிஷனும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஏப்ரல் 30 ஃபுல்லாக ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் மே 4 தான் எனக்கு மேரேஜும் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். இது இம்மீடியட் டிஸ்மிசல் பண்ணியிருக்காங்க இந்த இதில். ஏன்னா இவர் சொல்லாமல் மேரேஜ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இதை ப்ரூவ் பண்ணதில் அவரை சொல்லலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது நேஷ்னல் செக்யூரிட்டிக்காக அவரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி நியூஸில் சொல்லியிருக்காங்க. சிஆர்பிஎஃப் என்ன இன்டர்னல் ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அகமது இந்த இதை ரிப்போர்ட்டை மேரேஜ் பற்றி சொல்கிறத அவர் தவறிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொரோவர் அவங்க ரொம்ப நாள் ஓவர் ஸ்டேவும் பண்ணியிருக்காங்க. அவங்க அதனால் செக்யூரிட்டி ரீசனுக்காக இவர் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சிஆர்பிஎஃப், ஆர்மி, இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எல்லாமே எல்லா சீக்ரெட்ஸ் எல்லாமே கான்ஃபிடென்ஷியலாக தான் இருக்கும். அது இந்த மாதிரி மற்ற கண்ட்ரிஸ் ஆளுங்களுக்கு தெரியக்கூடாது. அதெல்லாம் இவரோட ஆக்ஷன்ஸ் என்னென்னா வயலேஷன் ஆஃப் சர்வீஸ் கண்டக்ட், அப்புறம் இந்த நேஷ்னல் செக்யூரிட்டியை பேஸ் பண்ணி அதை டிஸ்மிஸல் நடந்திருக்கு. அகமது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் இந்த மேரேஜ் ஆனதுக்கான அப்ளை பண்ணியிருக்கேன், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த ப்ரொவிஷன் இதில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவர் ஆல்ரெடி நெசசரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இன்ஃபார்மும் பண்ணிட்டேன் நான் என்னோடய மேரேஜ் பற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் எனக்கு சரியான ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த முனீர் அகமது. மே 24 மேரேஜ் பண்ணியிருக்காரு. அது அந்த டைமில் நிக்கா பேப்பர், மேரேஜ் பேப்பர்ஸு, அப்புறம் மேரேஜ் ஃபோட்டோஸு எல்லாத்தையும் சப்மிட் பண்ணியிருக்காரு. அந்த டைமில் தான் அவர் வேறு ஒரு இடத்துக்கு போஸ்டிங்கும் போடப்பட்டிருக்காரு. இவங்க பிப்ரவரி மாதம் 28 15 டேஸ் விசாவில் வந்திருக்காங்க. அப்போ தான் இவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க லாங் டேர்ம் விசாக்காக. அது அந்த டைம்லேயுமே இந்த மார்ச்சில் பண்ணும்போது எல்லா நெசசரி ஃபார்மாலிட்டிஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருக்காரு இந்த முனீர் அகமது. இது என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எல்லாத்தையுமே இவருக்கு போஸ்டிங் வேறு இடத்துல போட்டிருக்காங்க, அதான் மத்திய பிரதேஷில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அங்கேயும் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண கமாண்டிங் ஆஃபீஸருக்கு எல்லாத்தையும் திரும்பி கேட்டார். கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் அங்கேயும் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்னோடய மேரேஜோட எல்லா பாகிஸ்தானியமான நான் மேரேஜ் பண்ணதுக்கான எல்லா ப்ரூஃபு, எல்லா பர்மிஷன் எல்லாமே அதை அட்டாச் பண்ணி அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் நம்புகிறேன், எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும்னு நம்புகிறேன், கோர்ட் ஆஃப் லாவில் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஒருத்தர் பார்த்தா தான் தெரியும் என்ன ஏதுன்னு அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.